अस्सलातु वस्सलामु अला अशरफिल अन्बियाइ वल मुरसलीन व अला आलिहि ताहिरीन व अस्हाबिहि व मन तबिअहुम बि इहसान इला यौमिद्दीन अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अवलम यरल लज़ीन कफ़रू अन्नस समावाति वल अर्ज़ कानता रत्क़ा ஃபஃபதக்னாஹுமா ஸதகல்லாஹுல் அலீம். எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியேற்றி வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் வானம் பூமி உட்பட அண்ட சராசரங்களை படைத்து தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பெரும் அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி. வானமாகட்டும் பூமியாகட்டும் இடைப்பட்ட எல்லா இடங்களுக்கும் ஒரே இறைவனாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. அனைத்தின் படைப்பாளனும் அவன்தான், அனைத்தையும் பராமரிப்பவனும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவன் ஒருவன் மாத்திரம்தான். ஆனாலும் அல்லாஹ் மனிதனை படைத்து மனிதனுக்கு அல்லாஹ் மற்றெல்லா படைப்புகளை காட்டிலும் மேம்பட்ட படைப்பாக அஷ்ரஃபுல் மஹ்லூகாத்தாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். காரணம், மனிதனுக்கு வழங்கி இருக்கிற பகுத்தறிவு, நன்மை தீமையை, நல்லதை தீயதை சிந்தித்து பகுத்து உணர்கிற அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவு மற்ற பிராணிகளுக்கு மற்ற படைப்புகளை காட்டிலும் ஒரு மேம்பட்ட அறிவாக அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிறது, ஒரு பெரும் அருட்கொடையாக. அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் சில நேரங்களில் அல்லாஹ் வழங்கிய அறிவை அவன் விதித்திருக்கிற கட்டுப்பாட்டிற்குள் இருந்து மனிதன் சிந்திக்க தவறுவதின் விளைவு பல்வேறு குழப்பங்களிலே போய் விழுந்து விடுகிறான். இப்ப அறிவை தந்திருக்கிற அல்லாஹ் அதற்கு குறிப்பிட்ட ஒரு நிர்ணயத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். நீ இந்த வட்ட வரையறைக்குள் இருந்து சிந்திக்க வேண்டும், உனது சிந்தனை இந்த வட்டத்திற்குள் அமைய வேண்டும் என்று. ஆனாலும் மனிதன் எதையும் சிந்திப்பேன், என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்றெல்லாம் சொல்லி ஒருவித சுய சிந்தனையோடு, ஒருவித சுய போக்கோடு அவன் சிந்திக்கிற போது அவன் முர்த்ததாகி போகிறான். சுருக்கமாக சொல்லுவதானால் இறை மறுப்பிலே போய் விழுந்து விடுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானான். இந்த வகையில சில கேள்விகள் உலகத்தின் எந்த சக்தியாலும், எத்துணை பெரும் விஞ்ஞானிகளாலும், பல்கலைக்கழக பேராசிரியர்களாலும் பதில் சொல்ல முடியாத சில கேள்விகளின் வகையில் உலகத்தை படைத்தவன் யார்? உலகம் எப்படி உருவானது? இப்போ உலகம், வானம் பூமி உட்பட அண்ட சராசரங்களை படைத்தது யார்? இப்ப அறிவியல்ல பதில் இருக்காது. அப்ப எதற்காக இந்த படைக்கப்பட்டிருக்கிறது? வானம் பூமி உட்பட எல்லா படைப்புகளின் படைப்பின் பிரதான நோக்கம் என்ன? எந்த யூனிவர்சிட்டியில போய் பதிலை நம்ம தேட முடியாது. எந்த பெரும் விஞ்ஞானிடத்திலே போய் கேள்வியை முன்வைத்தால் சரியான பதிலை பெற முடியாது. இன்னொரு கேள்வியாக, மனிதன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான்? மனித பிறப்பு இந்த பிரபஞ்சத்தில் எதற்காக? இப்படி பல்வேறு கேள்விகளை, படைப்போடு தொடர்புடைய கேள்விகளுக்கு சரியான பதில் வேண்டுமானால் அது வானிலிருந்து வகையாக இறங்கி இருக்கிற வேதங்களில் தான் பெற முடியும். எத்துணை பெரும் விஞ்ஞானியாகட்டும், உலக புகழ் பெற்ற கண்டுபிடிப்பாளராகட்டும், நான் அறிவின் உச்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி ஆணவம் கொள்கிற நபராக இருந்தாலும் கூட இந்த வானம் பூமி படைப்பை குறித்தோ, அதில் மனித படைப்பு குறித்தோ பல்வேறு கேள்விகளை முன்வைத்தால் பதில் யாரும் சொல்லிவிட முடியாது. கண்ணிமிக்கவர்களே, இது சொல்ல போனா குர்ஆன் பேசுகிறது, நபிகள் நாயகத்தின் ஹதீசுகள் பேசுகிறது. இப்ப வகையாக
படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த நோக்கங்களை அல்லாஹ் வேதங்களிலே தெளிவுபடுத்துகிறான். இதை ஏற்க மறுக்கிற போது அவர்கள் நாத்திகர்களாய் மாறி போகிறார்கள். பல்வேறு வேறு பல மூடத்தனமான கருத்துக்களிலே போய் மூழ்கி போகிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்முடைய உம்மத்தும் கூட இன்னைக்கு அல்லாஹ்வை குறித்து சிந்திப்பதில்லை, அவனது படைப்பாற்றலை குறித்து சிந்திப்பதில்லை. நான் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறேன் நோக்கத்தை குறித்து நாம் சிந்திக்க தவறுகிறோம். கண்ணிமிக்கவர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ் அற்புதமான படைப்பாளன், அஹ்ஸனுல் ஹாலிகீன், மிக அழகிய படைப்பாளன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. தாயுடைய கர்ப்பத்துல குழந்தை அது கருத்தரித்ததற்கு பின்னால் அது குழந்தையாக பிறந்து வெளிவருகிற வரை அது ஆண் பெண் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் அல்லாஹ்விடத்திலே. படைப்பாளன் அல்லாஹ் அதன் நாடுகிற விதத்தில் ஆண் குழந்தையாக பெண் குழந்தையாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதை நிர்ணயம் செய்கிறான். அந்த அதிகாரம் அவனிடத்துல மட்டுமல்ல, அந்த குழந்தையின் நிறம் உட்பட என்ன கலர்ல அந்த குழந்தை பிறக்கணும். பல்வேறு நாடுகளை சேர்ந்த நாம் மக்களை பார்த்திருக்கலாம். ஒரு நீக்ரோவை போல அல்லது ஒரு வெள்ளையர்களை போல பல்வேறு நிறங்கள் சேர்ந்த கலவையை போல இப்படி எந்த நிறத்தில் அந்த குழந்தை பிறக்க வேண்டும் அந்த ஆற்றல் அல்லாஹ்விடத்துல. நம்ம உச்சகட்டமா சொல்றதா இருந்தா, இந்த குழந்தையின் பிறக்கிற குழந்தை கை விரல் ரேகைகள் கூட எந்த இரண்டு மனிதருக்கும் ஒரே போன்று இல்லாமல் தனித்துவமாய் அல்லாஹ்வால் படைத்து தரப்பட்டிருக்கிறது இந்த மனித குலம். அந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மிக அற்புதமான படைப்பால். இந்த அத்துணை சக்திகளையும் படைக்கிற ஆற்றல்களையும் அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு அறிவியல் உலகம் சொல்லுகிறது எல்லாம் இயற்கை என்று. நடைபெறுகிற காரியங்கள் எல்லாம் தானாக நடைபெறக்கூடிய காரியம். எவ்வளவு உச்சகட்ட மடமைத்தனம் கண்ணிமிக்கவர்களே. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற பெரிய பாக்கியம் என்னன்னு சொன்னா வஹ்தானியத், அல்லாஹ்வை ஒருவனாக அவன் மாத்திரமே இறைவன் என்று சொல்லி ஈமான் கொண்டிருக்கிற பெரும் பாக்கியசாலிகள் நாம். கோடான கோடி நன்றிகள் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும் கண்ணிமிக்கவர்களே. இன்னும் அல்லாஹ் அந்த படைப்பை குறித்து சொல்லுவான், துலுமாத்தின் சலாஸ். அந்த குழந்தை அல்லாஹ் கர்ப்பத்துல உருவாக்குறப்ப 3 இருள்களில் வைத்து நான் படைக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உலகத்தின் இவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் இருட்டுல எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்ப இருளில் எந்த செயலையும் செய்ய முடியாது. ஒரு படிப்பதோ, ஒரு எழுதுவதோ, ஒரு பொருள் தயாரிப்பதோ. இப்ப இருட்டு என்பது எந்த செயலை செய்வதானாலும் வெளிச்சம் வேண்டும். ஆனால் அல்லாஹ்வின் அதி அற்புத ஆற்றல் தாயின் கருவை சூழ்ந்திருக்கிற சவ்வு, தாயின் வெயிறு, இப்படி 3 இருள்களுக்குள் வைத்து மிக அழகிய படைப்பாக மனித படைப்பை அல்லாஹ் படைக்கிறான் கண்ணிமிக்கவர்களே. இந்த படைப்பை குறித்த கேள்விகளுக்கு பதில் வேண்டுமானால் நாம் இறைவன் இறக்கி இருக்கிற வேதங்களை புரட்டியாக வேண்டும். இன்றைய விஞ்ஞான உலகத்திற்கு நாம் உரத்து சொல்ல வேண்டும். இவ்வளவோ ஆய்வுகள் இன்றைக்கு உலகத்துல, ஏன் பூமியை தாண்டி வளிமண்டலம் வரைக்கும் வானவெளி ஆய்வு என்றெல்லாம் சொல்லி விண்வெளி ஆய்வுகள் என்று பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிற காலம். ஆனாலும் இந்த அத்தனைக்கு மூலகர்த்தா யார் என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பக்குவம் இன்றைக்கு விஞ்ஞானிகளிடத்திலே கண்ணிமிக்கவர்களே. இன்னும் சொல்ல போனா ஆரம்ப காலத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்துடைய படைப்பை குறித்து இவ்வளவு வித்தியாசமான சிந்தனைகள், வானம் பூமியை குறித்து பல்வேறு படைப்புகளை குறித்து. பண்டைய கால நாகரிகம், பண்டைய கால தத்துவம் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்திற்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. பல நூற்றாண்டுகள் இந்த ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. எப்ப வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது, எப்ப முடியும்னு யாருக்கும் தெரியாது. இப்ப துவக்கமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் உலகம் சுழன்று கொண்டே இருக்கும். அண்ட சராசரங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கும். இப்படியே காலங்கள் செல்ல செல்ல இந்த கருத்து கால ஓட்டத்தில் கரைந்து போகும், அது தோல்வியை தழுவும். அடுத்த கட்ட விஞ்ஞானிகள் வர்றப்ப இது தவறு என்று அது நிரூபிக்கப்படும். அடுத்த தலைமுறை வர்றாங்க, இப்ப நியூட்டன் போன்ற விஞ்ஞானிகள். இந்த நியூட்டனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அறிவியல் உலகம் உச்சத்தில் வைத்து கொண்டாடுகிற ஒரு விஞ்ஞானி, அறிவியலாளர் நியூட்டன். அவரை குறித்து சொல்லுவாங்க, ஒருவர் ஈமான்ல இருக்கிறாரோ ஈமான்ல இல்லையோ, ஆனாலும் அவரது முயற்சிக்கு ஏற்ப அல்லாஹ் பெரும் விளைவுகளை ஏற்படுத்துவான், பல்வேறு வெற்றிகளை அல்லாஹ் வழங்குவான். நியூட்டனை குறித்து அவருடைய வரலாறு எழுதுவாங்க. எப்படின்னு சொன்னா, கடுமையான சிந்தனை, பல்வேறு ஆய்வுகள், படுத்திருக்கிற நேரங்களில் கூட தன்னுடைய ஆய்வை குறித்து சிந்திச்சுட்டு இருப்பார். தூங்குறதுலாம் அவருக்கு மிக மிக குறைவு.
அப்படியே படுத்திருக்கிற நேரங்களில் கூட அப்படியே மல்லாக்க படுத்துக்கிட்டு தன்னுடைய ஆய்வை குறித்து தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருப்பார். தூங்குகிற நேரம் மிக சொற்ப நேரம். அதே நிலைமையில அந்த ஆய்வின் முடிவு தெரிந்து விட்டால் அப்படியே எந்திரிச்சிருவார். தூக்கத்தை தொடராமல் அப்படியே எழுந்து தன்னுடைய ஆய்வுகளை பக்கம் பக்கமாக எழுத ஆரம்பித்து விடுவார். இது அவருடைய வரலாறுகளை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இப்ப இந்த நியூட்டன் போன்ற நபர்கள் வந்ததுக்கு அப்புறம் இவங்க சொன்ன கருத்து என்னன்னு சொன்னா, பொதுவா இந்த உலகம் 4 சக்திகளால் இயக்கப்படுகிறது. அவங்களுடைய கான்செப்ட் 4 விசைகள் உலகத்தை இயக்குகிறது. இது சில காலம் அப்படியே தொடர்ந்துச்சு. விஞ்ஞானி என்ன சொல்றாங்களோ மக்கள் அதை அப்படியே நம்புவாங்க. இது சில நூற்றாண்டுகள் நம்ம கூட படிச்சிருக்கலாம். நியூட்டனுடைய இயக்க கொள்கை அப்படின்னு சொல்லி புத்தகங்களை படிச்சிருக்கலாம். இப்ப இந்த ஒரு கான்செப்ட் சில காலம் இருந்துச்சு. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. இப்ப இந்த ஃபோர்ஸ் தொடர்பான, இயக்கம் தொடர்பான விதிகளை நியூட்டன் வெளியிட்டார். இது சில காலங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இறை மறுப்பு கொள்கையுடைய காலம் வருது. ஜெர்மானியை சார்ந்த ஒரு விஞ்ஞானி எட்வர்ட் அப்படிங்கிறவர், இவர் ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு இப்ப நீண்ட ஆய்வுகளுக்கு பின்னால இவர் சொல்லுகிறார், உலகை இயக்குவதற்கு கடவுள் தேவையில்லை. உலகம், வானமாகட்டும் பூமியாகட்டும், சூரியன் சந்திரன் உட்பட எந்த பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு கடவுள் எல்லாம் இல்லை. அவர் சொல்றது அத்தனையும் இயற்கை. இப்ப கடவுள் மறுப்பு கொள்கை, நாத்திக கொள்கையை அவர் உள்ளே கொண்டு வருகிறார். கண்ணிமிக்கவர்களே, இது சில காலங்கள். பெரும்பாலும் விஞ்ஞானிகள் அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. எல்லாமே இயற்கையா நடக்கக்கூடியது. இப்ப அறிவியலோடு ஒத்து போனால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அறிவியலுக்கு எதிராக இருந்தால் அந்த கருத்தை மறுத்து விடுவார்கள். கண்ணிமிக்கவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வித காலகட்டம் பெரும்பாலும் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஒருத்தவர் வந்தார், ஒரு விஞ்ஞானி. அவர் ஆய்வுகள், அத்துணை ஆய்வுகளும் பிரபஞ்சத்தை குறித்த ஆய்வுகள். எப்படி உலகம் உருவாச்சு, வானம் பூமி எப்படி உருவாச்சு, இது மனித படைப்பு எப்படி, நம்ம சிந்திச்சாலும் பார்த்துருக்கிறோமா? நம்ம எத்தனையோ பேர் எவ்வளவு வயதை கடந்திருக்கிறோம், 50 வயசை கடந்துட்டோம். எனக்காவது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? குர்ஆன் சொல்லுகிறது, சிந்திக்க தூண்டுகிறது, நீ ஏன் உலகிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறாய்? இந்த வானம் பூமி உட்பட சகல படைப்பையும் நான் ஏன் படைத்திருக்கிறேன்? சிந்தனை ஆற்றல் வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, அப்ப வெளியே இருப்பவர்கள் சிந்திக்கிறார்கள், நிறைய ஆய்வுகளை செய்கிறார்கள். ஸ்டீஃபன் ஒரு முடிவுக்கு வர்றார். என்ன அப்படின்னு சொன்னா, பிரபஞ்சத்தை இயக்குகிற ஒரு சக்தி உண்டு, ஒரு பெரும் வல்லமை மிக்க ஒரு சக்தி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இயக்குகிறது. ஆனா அது அல்லாஹ் இயக்க மறுக்கிறார். கடவுள் என்பதை, இறைவன் என்பதை ஏற்க மறுக்கிறார். ஒரு சக்தி என்று அதற்கு பெயரிட்டு அவர் அழைக்கிறார். இப்ப இந்த இயக்கத்தை அறிவியல் பார்வை கொண்டு அவர் பார்க்கிறார். ஏன்னா அவங்களுடைய கண்ணோட்டம் எல்லாம் சயின்டிபிக் வியூவா தான் இருக்கும், அறிவியல் கண்ணோட்டத்துல கொண்டு போய் பார்க்கிறது. அப்ப இறைவன் கடவுள் என்பதை அவர் ஏற்க மறுக்கிறார். கண்ணிமிக்கவர்களே, நல்ல வசனத்துல குறிப்பிடுவான், எவ்வளவு சவாலாக அல்லாஹ் கேட்கிறான். இவங்க எல்லாமே இயற்கைன்னு சொல்றாங்களே, இப்ப எல்லாம் தானாக நடப்பதாக சொல்லுகிறார்களே, அவர்கள் தானாக படைக்கப்பட்டிருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான். இப்ப படைப்பாளன் ஒருவன் இல்லாமல் அவர்கள் தானாக வந்து விட்டார்களா? அல்லாஹ் கேட்கிறான். அடுத்து சொல்லுவான், அம்ஹுமுல் காலிகூன், அல்லது தன்னைத்தானே படைத்துக் கொண்டார்களா? எவ்வளவு சிந்தனையை தூண்டுகிற வார்த்தைகளை, வசனங்களை அல்லாஹ் முன்வைக்கிறான். இப்ப எந்த படைப்பாளன் இல்லாமல் தானாக வந்தார்களா, அல்லது தன்னைத்தானே படைத்துக் கொண்டார்களா? அல்லாஹ் கேட்கிறாங்க. நியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னா அல்லாமா இக்பால் அவங்க சொல்லுவாங்க, மிகப்பெரிய கவிஞர் அல்லாமா இக்பால். இந்த தானா உலகத்துல எதுவுமே வராது. மிக அற்புதமாக அவர் உதாரணம் சொல்லுவாங்க. இந்த இரும்பு, உலகிலேயே மிக அதிக வலிமை கொண்ட தனிமம் இரும்பு. ஒரு 1000 ஆண்டுகள் ஒரு இரும்பு தாது அப்படியே கிடக்குது தரையில. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் அது தானாக பெரும் கத்தியாகவோ பெரும் வாளாகவோ அது மாறிவிட்டது என்று சொன்னால் நம்புவதற்கு யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. அதை வாளாகவோ கத்தியாகவோ உருமாற்ற வேண்டுமானால் அதை கொள்ளனிடத்திலே கொண்டு போக வேண்டும். அதை உருமாற்றுவதற்குண்டான பல்வேறு முயற்சிகள் செய்யப்பட வேண்டும். சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார்கள், ஒரு இரும்பு கத்தியாக மாறுவதற்கு ஒரு நபர் வேண்டும் என்கிற போது, இவ்வளவு பெரும் வானம் பூமி, சூரியன் சந்திரன், இரவு பகல், இப்ப மழை வெயில் என்று இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற போது, மாறி மாறி நிலைகள் வந்து கொண்டிருக்கிற போது, அதை இயக்குபவன் ஒருவன் இருந்தாக வேண்டும். அவன்தான் அல்லாஹ் என்று சொல்லி மிக அற்புதமாக சொல்லி காட்டுவார்கள். கண்ணிமிக்கவர்களே, எந்த அளவுக்குன்னு சொன்னா இன்னைக்கு விஞ்ஞான உலகம் அதுதான் மறுக்குது. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய மார்க்க மேதை. அவங்க காலத்துல நிறைய இப்படி தர்க்கம்லாம் நடக்கும், விவாதங்கள் நடக்கும். இந்த நாத்திகர்கள், இறை மறுப்பாளர்கள் ஒருவர் வந்து சொல்லுவார், இமாமே நீங்க பெரிய உலகத்துல இமாமா இருக்கிறீங்க, இப்ப இறைவன் இருப்பதாக சொல்லுகிறீர்கள், நான் இறைவன் இல்லை என்று சொல்லுகிறேன்.
நீங்கள் நிரூபித்து காட்ட முடியுமா அப்படின்னு கேட்பார். அல்லாஹ் இருக்கான்னு சொல்றீங்க, கண்ணில் காட்ட முடியுமா? நான் நம்புறேன் அப்படிம்பார். இமாமுல் ஆலம் சொல்லுவாங்க, நான் காட்டுறேன் அப்படிமா. நாளைக்கு இதே நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துரு, நான் வந்து அல்லாஹ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவரும் போயிடுவார். மறுநாள் அதே நேரம் அந்த மனிதர் வந்து நிற்பார், வந்து காத்துக்கிட்டு இருப்பார். இப்ப இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறித்த நேரத்தில் வரமாட்டாங்க. அப்படியே நேரம் கடந்து கொண்டே இருக்கும். இவர் ஒரு முடிவுக்கு வந்துருவாரு, தோல்வி 5 தான் இமாம் வரல போல இருக்கு, ஏதோ நம்மள்ட்ட பேருக்கு ஒத்துக்கிட்டாரு, இறைவனை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இது உண்மையா அவரால் காட்ட முடியாத போல இருக்கு. அப்ப தோல்வி பயத்தில் அவர் வரவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற போது இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா வேக வேகமா வருவாங்க, அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வந்தோடனே இவர் கேட்பாரு, நீ உலக புகழ்பெற்ற இமாமா இருக்கிறீங்க, சொன்ன நேரத்துல வரலையே. சொல்லுவாங்க, ஒண்ணுமில்ல, நான் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் இதற்கு விடை சொல்ல வேண்டும். என்னன்னு கேட்கிறப்ப சொல்லுவாங்க, நான் குறித்த நேரத்துல வீட்டை விட்டு கிளம்பினேன், வருகிற வழியில் ஒரு பெரும் நதி குறுக்கிட்டது, நான் அதை கடந்துதான் இங்க வந்தாக வேண்டும். இப்ப கடப்பதற்கு எந்தவித வாகனங்களோ படகுகளோ எதுவுமே இல்லை. நான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டே இருந்தேன். எதிர்பாராத விதமாக நதிக்கரையில் இருக்கிற ஒரு பெரும் மரம், ஒரு மரக்கிளை தானாக உடைந்து கீழே விழுந்தது. தண்ணியில விழுந்த மறுகணம் அது அப்படியே தானாக படகாக உருமாறி போனது. மரக்கட்டை கீழே விழுந்து அடுத்து தானாவே என் கண் முன்னாலேயே படகாயிருச்சு. நான் ஏறி அமர்ந்து கொண்டேன். படகோட்டி யாரும் இல்லாமல் தானாக அந்த படகு நகர ஆரம்பித்தது. இப்ப அடுத்த கரைக்கு வந்து என்னை இறக்கி விட்டுருச்சு, நான் இறங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட மாத்திரத்துல அந்த நாத்திகர் சிரிச்சிட்டாரு. அவர் சொன்னாரு, உலக புகழ்பெற்ற இமாம்னு சொல்றீங்க, இவ்வளவு ஒரு கற்பனையை, ஒரு பெரும் பொய்யை நீங்கள் கட்டவிழ்த்து விடுகிறீர்கள் அப்படின்னு சொன்னோடனே இமாமுல் ஆலம் மிகப்பெரிய சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள், அற்புதமாக சொல்லுவார்களாம், நான் சில கேள்விகளை கேட்பேன், பதில் சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அவர் கேட்க சொல்லுவாங்க, ஒரு மரக்கட்டை தானாக கீழே விழுவது நீ ஏற்றுக்கொள்கிறாயா? இல்ல, ஏத்துக்க மாட்டேன், யாராவது வெட்டினாதான் கீழே விழுவும். அப்ப அந்த மரக்கட்டை தானாக படகாக மாறுவது சாத்தியமா? சாத்தியம் இல்லை. படகோட்டி இல்லாமல் படகு நகருமா? இல்ல, நகராது. எல்லாம் கேட்டுட்டு இமாமுல் ஆலம் சொல்லுவாங்க, அப்ப இந்த உலகம் சார்ந்த இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு ஒரு நபர் வேண்டும் என்கிற போது நீ வானத்தை பார்க்கவில்லையா என்பார்கள். காலையில் சூரியன் வருவதும் மாலையில் மறைவதும் எவனின் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இது தற்செயல் நிகழ்வா? இரவு பகல் மாறி மாறி வருவது, அதை இயக்குபவன் யார்? தற்செயல் நிகழ்வா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப மழை, வெயில், பனி, குளிர் என்று சொல்லி காலநிலைகள் மாறி மாறி வருவது எவரின் கட்டுப்பாட்டில் அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை தருவான். இஸ்லாத்துல இணையவர்கள் கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இன்றைக்கு உலகிற்கு உரத்து சொல்ல வேண்டிய செய்தி அதுதான். பிரபஞ்சத்தின் அத்துணை மூலக்கூறுகளையும் அணுக்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் அல்லாஹ். சகலத்தையும் தன் ஆற்றலின் கீழ் கொண்டு அதை கட்டுப்படுத்தி வைத்திருப்பவன் அல்லாஹ் கண்ணிமிக்கவர்களே. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞான உலகம் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் வானபூமியை குறித்து நிறைய குர்ஆன்ல பேசுறான். இன்னைக்கு நம்ம சிந்தனையில தான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். எல்லாத்த பத்தி சிந்திக்கிறோம், துனியாவை பத்தி எவ்வளவு சிந்திக்கிறோம், சுயநலம் சார்ந்து எவ்வளவு சிந்திக்கிறோம். விட்டுட்டு போகக்கூடிய துனியாவை குறித்து நிறைய முயற்சிகள் செய்யறோம், நிறைய கவலை, ஃபிக்ரு, நிறைய எவ்வளவு சிந்தனைகள். ஆனால் அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் எவனிடத்தில் நாம் மீண்டு செல்ல இருக்கிறோமோ அவனை குறித்து சிந்திக்கிறது இல்லை, அவனின் வல்லமையை குறித்து சிந்திப்பதில்லை. கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் கேட்கிறான், இன்ன ரப்பக்கும் உல்லாஹுல்லதீ ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம். அல்லாஹ் தன்னை அறிமுகம் செய்கிறான். நிச்சயமாக உங்களுடைய ரப்பு யார் தெரியுமா? வானங்களையும் பூமியையும் படைத்தவன். சித்தத்தை ஐயாம், 6 நாட்களில் படைத்திருக்கிறான். இவ்வளவு அல்ல சிந்தனையை தூண்டுறான் பாருங்க. இப்ப 6 நாட்கள் அவகாசம் எடுத்து வானங்களை, பூமியை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணிமிக்கவர்களே, சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், சும்ம ஜஅல ஃபீஹா ரவாசிய. எல்லாம் படைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பூமியின் மலைகள், நதிகள், மரங்கள், காடுகள் என்று அத்துணை ஏற்பாடுகளையும் அல்லாஹ் தொடர்ந்து செய்தான். இதுக்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்ட காலம் 4 நாட்கள். இந்த பூமி பந்து, நாம் வாழுகிற இந்த பூமி பந்து, இதை முழுமையாக மனித குலம் வாழுவதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு பகுதியாக அல்லாஹ் மாற்றுவதற்கு 4 நாட்கள் அவகாசம் எடுத்துக்கிட்டான். அடுத்து எஞ்சி இருக்கிற பிரபஞ்சம், பல்வேறு கோள்கள், இன்னும் பிற சூரியன், சந்திரன் உட்பட அனைத்தையும் அல்லாஹ் படைப்பதற்கு 2 நாட்கள், மொத்தம் 6 நாட்கள் என்று விளக்குவரைகளிலே பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, வானபூமி அல்லாஹ் படைச்சு முடிச்சுட்டான். படைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் அதுட்ட கேட்டானா, இப்ப நான் உங்களை படைச்சிருக்கிறேன், நீங்கள் எனக்கு கட்டுப்படுவீர்களா அல்லது என்னை மறுப்பீர்களா? அல்லாஹ் அதுட்ட கேட்கிறான்.
அந்த வானம் பூமி அல்லாட்ட அடிபணிந்து சொன்னதான், யா அல்லாஹ் அதைனா பி தாஇஹின், யா அல்லாஹ் உனக்கு கட்டுப்பட்டு நாங்கள் உன்னிடத்திலே வந்து விட்டோம். இப்ப பிரம்மாண்டமான படைப்பு, இப்ப மனித படைப்பை விட பெரும் பலமான படைப்பு வானம் பூமி, அது அல்லாஹ்வின் அச்சத்தால் சொல்லுகிறது, யா அல்லாஹ் உனக்கு வழிபட்டு நாங்கள் வந்து விட்டோம், உன் உத்தரவு என்னவோ அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் தயார். அதனாலதான் அல்லாஹ் இன்னொரு வசனத்துல குறிப்பிடுவான், இம்சிக்கு சமாவாத்தி வல் அருள் அன் தசூலா, இந்த வானமும் பூமியும் சரிக்கு விழாமல் அல்லாஹ் அதை பிடித்திருக்கிறான். இப்ப அல்லாஹ்வின் ஒரு உத்தரவு, வானத்திற்கு உத்தரவு, நீ இத்துணை உயரத்தில் நிற்க வேண்டும், வானம் நிற்கிறது. இப்ப என்றைக்கு அல்லாஹ் கட்டளையிட்டானோ அந்த நாள் துவங்கி உலக அழிவு நாள் வரை அல்லாஹ்வின் உத்தரவை செயல்படுத்தும். உத்தரவு கொஞ்சம் மீறிடுச்சு அப்படின்னு சொன்னா பெரும் வெடிப்பு. இப்ப அத்தனையும் முட்டி மோதி உலகமே சின்ன பின்னமாகி போகும். கண்ணிமிக்கவர்களே, இன்னொரு இடத்துல இன்னைக்கு விஞ்ஞானிகள் பெரும்பாலும் சொல்ற கான்செப்ட் என்னன்னு சொன்னா, அவலம் இரல்லதீன கஃபரு அன்ன சமாவாத்தி வல்லார்கள் காணத்தா ரத்துக்கா. இந்த வானம் பூமி ஆரம்பத்துல அல்லாஹ் அதை படைப்பதற்கு முன்னால், தனித்தனி படைப்புகளாக அல்லாஹ் பிரிப்பதற்கு முன்னால் ரத்துகா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இணைந்திருந்தது. வகைய துஹான், குர்ஆன் சொல்லும், புகையாக இருந்தது, வாயுக்களாக இருந்தது. அல்லாஹ் அதனுடைய ஆரம்பத்துல சொல்றான், எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் இருந்துச்சு. இந்த ரத்துக்காங்கிற வார்த்தைக்கு நம்முடைய பாஷையில சொல்றதா இருந்தா ஒரு பிரியாணி மாதிரி. பிரியாணியில எப்படி அரிசி, கறி, தண்ணி, பல்வேறு மசாலா ஐட்டம்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அது பிரியாணிங்கிற ஒரு பேருக்கு வந்துருது. இப்ப தனித்தனி பல்வேறு பொருட்கள் சேர்ந்து பிரியாணி என்கிற ஒரு பொருள் வருவதை போல தானத்தா ரத்துக்கா. இப்ப வானம் பூமி அத்துணை கோள்கள் உட்பட எல்லாம் வாயுக்களாக, வாயு மண்டலமாக ஆரம்பத்துல இருந்துச்சு. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பத்தத்து நாகுமா, வானத்தையும் பூமியையும் நாம் தனியாக பிரித்தோம். இப்ப இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இன்னைக்கு அறிவியல் உலகம் பிக் பேங் தியரி என்று சொல்லி பெருவெடிப்பு கொள்கை என்று பேசுகிறது. ஆனால் அந்த வெடிப்பை ஏற்படுத்தியவன் யார்? உலகம் சிந்திக்க மறுக்கிறது. இந்த வானம் பூமியை இரண்டாக பிரித்து மனித குலம் வாழுவதற்கு ஏற்ற வகையில் அமைத்து தந்தவன் யார் என்பதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் மறுக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த கொள்கையை குறித்த ஆய்வுகள் நிறைய போய்கிட்டு இருக்குது. ஆனால் குர்ஆன் பேசுகிறது, அதை செய்தவன் அல்லாஹ். வாயுக்களாக இருந்த அத்துணை வானம் பூமி உட்பட பொருட்களை பிரித்து அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா இந்த பிக் பேங் தியரியை குறித்து கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்யறாங்க. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில அவங்க ஆய்வு செஞ்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு கட்டமைப்பின் கீழ் பயணித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு அற்புதமான ஒரு திட்டமிடலின் கீழ் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இது தானா நடக்கிறது இல்லை, அனைத்தும் இயற்கையான செயல்பாடுகள் அல்ல. திட்டமிட்டு அதை இயக்குபவன் ஒருவன் இருக்கிறான், தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி அந்த முடிவுக்கு வருகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அதனாலதான் இப்ப நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப உலக அளவுல பிரபலமாக என்னன்னு சொன்னா, ஒரு 50 நாட்களுக்கு முன்னால் இந்த விண்வெளி ஆய்வு மையத்துக்கு போன 2 பேர் அமெரிக்கால இருந்து போனாங்க. அதுல ஒரு அம்மா இந்தியா வம்சாவளியை சார்ந்த ஒரு பெண், அமெரிக்கால இருக்கிறோம், சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விண்வெளி ஆய்வு மையத்திற்கு பல்வேறு ஆய்வுகளுக்காக சென்றவர்கள், பல்வேறு ஏற்பாடுகளுக்கு பின்னால் நிறைய பொருட்செலவுகள், மிக கடினமான பல்வேறு பயிற்சிகளுக்கு பின்னால் போனவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பி வர முடியாத சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பெரிய ஒரு பரவலான செய்தி அதுதான். போயிட்டு ஒரு வாரத்துல திரும்ப வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். ஜூன் 5ஆம் தேதி இங்க இருந்து கிளம்பினாங்க, போய் ஆய்வெல்லாம் முடிச்சுட்டு 13ஆம் தேதி திரும்ப ரிட்டர்ன், அவங்களுடைய பிளானிங் படி. ஆனால் அவங்க போன பல்வேறு காரணங்கள் சொல்றது டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. இந்த போன வாகனத்துல இருந்த பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள். இப்ப மீண்டும் பூமியில் இருந்து 400 கிலோமீட்டர்கள் தாண்டி விண்வெளி ஆய்வு மையம், பல்வேறு உலக நாடுகள்லாம் சேர்ந்து நிறுவி இருக்கிறாங்க இந்த விண்வெளி ஆய்வுக்காக. அப்ப 2 நபர்கள் இங்கிருந்து சென்றவர்கள் கிட்டத்தட்ட 50 நாட்களை கடந்தும் மீண்டும் திரும்பி வருவதற்குண்டான சூழ்நிலைகள் இல்லாமல் ஒரு பெரும் ஆபத்திலே சிக்கியிருக்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, இப்ப நாம் யோசித்து பார்க்கிறோம், பொதுவா இந்த அத்துணை சக்திகளையும் அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்திருக்கிறான், அவன் நாடியதுதான் நடக்கும். இன்னல் அம்பரக்குள்ளகுல் இல்லா, அல்லாஹ்வின் உத்தரவு எதுவோ அதுதான் செயல் நடைமுறைக்கு வரும். அது வானமாகட்டும் பூமியாகட்டும். இப்ப விஞ்ஞான உலகம் எத்துணை ஆய்வுகள் மேற்கொண்டாலும் சரி, எவ்வளவு ஆய்வுகளிலே உச்சத்தை தொட்டாலும் சரி, அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் எந்த சாதனையும் செய்துவிட முடியாது. இதுக்கு அந்த அம்மா 2 தடவை ஏற்கனவே போயிட்டு வந்தவங்களாம், 2 தடவை விண்வெளி ஆய்வு மையத்துக்கு போயிட்டு திரும்பி பத்திரமா வந்தவங்க. இப்ப இவ்வளவு அனுபவங்கள் இருந்தும் கூட அது ஆபத்துகளிலே போய் முடிகிற போது, கண்ணிமிக்கவர்களே, இப்ப நாம் யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தனது வல்லமையை உணர்த்துகிறான். நீங்கள் இறைவனை மறுத்துவிட்டு உங்களது அறிவு ஆற்றல் என்று சொல்லி
நீங்கள் கர்வம் கொள்ளுகிற போது அல்லாஹ் ஒரு பெரும் படிப்பினையாக உணர்த்துகிறான். நான் ஒருவன் இருக்கிறேன், என் கட்டுப்பாட்டில் அத்தனையும் இருக்கிறது, நான் நாடியதுதான் நடக்கும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உணர்த்துகிறான். கண்ணிமிக்கவர்களே, இப்ப நாமும் பெரிய படிப்பினை பெறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பானவர்களே, இன்னும் சொல்ல போனா இந்த பூமியுடைய இயக்கத்தை குறித்து அல்லாஹ் எவ்வளவு நுணுக்கமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஹக்கீம் சொல்றாங்க, பூமியில 2 விதமான சக்திகள். ஒன்று வேகம், பூமி சுழலுகிற வேகம். அல்லாஹ் அந்த வேகத்தை நிர்ணயித்திருக்கிறான். இந்த வேகத்துல தான் நீ சுழலும். இப்ப பூமி தன்னைத்தானே 24 மணி நேரத்தில் சுற்றி முடிக்கிறது. இரவு பகல் வருதா இல்லையா? 24 ஹவர் ஒரு நாளைக்கு. ஏன்னா பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி முடிக்கிறது 24 மணி நேரம். அந்த வேகத்தை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். இப்ப விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இந்த வேகத்தில் ஒரு சிறு கூடுதல். எந்த அளவுக்கு உதாரணம் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு செகண்ட் நமக்கு தெரியும், ஒரு செகண்ட் ஒரு வினாடி. அதை 100ஆக பிரித்தால், இப்போ ஒரு செகண்ட்ல 100ல் ஒரு பங்கு இந்த வேகம் பூமியின் வேகத்தில் கூடினால் அது பூமி வெடித்து சிதறும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேகத்தையும் அல்லாஹ் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாங்க. கண்ணிமிக்கவர்களே, இந்த பூமி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறது. இன்னொரு சக்தி பூமியை இயக்குவது மேக்னெட்டிக் பவர். நாம் அறிந்திருக்கலாம், காந்தம். பூமியில காந்த புலம் இருக்கிறது. அதனாலதான் கோள்கள் ஒன்றோடு ஒன்று மோதாமல் அல்லாஹ் இடைவெளியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதனாலதான் பூமி சூரியன்ல போய் முட்டி மோதுறது இல்ல, பக்கத்து கோள்ல போய் மோதுறது கிடையாது. இந்த காந்த புலம். இப்ப விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இந்த காந்த புலத்தில் ஏதேனும் ஒரு சிறு மாறுதல் ஏற்பட்டால் பூமி இன்னொரு கோளோடு முட்டி மோதி வெடித்து சிதறுமா. அல்லாஹ் எவ்வளவு நுணுக்கமான படைப்பாளன். அப்ப குறித்த படைப்புகளை படைத்து குறித்த வேகத்தை அல்லாஹ் நிர்ணயித்து அதற்குரிய பணிகளை அல்லாஹ் முடிவு செய்து இயக்கி கொண்டிருக்கிறான். கண்ணிமிக்கவர்களே, இப்ப இந்த விஞ்ஞான உலகத்திற்கு சொல்லியாக வேண்டும், அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் அல்லாஹ். நீங்கள் நினைப்பதை போல் அல்லாஹ் வழங்கி இருக்கிற அறிவையும் ஆற்றலையும் வைத்து அவனை ஏற்க மறுப்பது எத்தனை பெரிய மடமை என்பதை நாம் புரிந்தாக வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் இன்னும் நிறைய சொல்லி காட்டுவோம். அனைத்தையும் செய்பவன் நான் தான். அலம் நஜ்அலில் அர்ல மிஹாதா, வானபூமியை குறித்தே வருகிறது. வாழுகிற பூமியை உங்களுக்கு நான் தொட்டிலாக ஆக்கி வைத்திருக்கிறேன். அலம் நஜ்அலில் அர்ல மிஹாதா வல் ஜிபால அவுதாதா, மலைகளை ஏன் படைத்திருக்கிறேன் தெரியுமா? தண்ணீரால் சூழ்ந்திருக்கிற பூமி அது நகராமல் இருப்பதற்காக நங்கூரங்களாக மலைகளை படைத்திருக்கிறேன் வசனம் சொல்லுகிறது. அலம் நஜ்அலில் அர்ல மிஹாதா வல் ஜிபால அவுதாதா வ ஹலக்னாகும் அஸ்வாஜா, உங்களை ஆண் பெண் என்று ஜோடியாக படைத்திருக்கிறேன். இப்ப இத்துணை ரகசியங்களை அல்லாஹ் பேசுகிறான். கண்ணிமிக்கவர்களே, இறுதியாக அல்லாஹ்வை குறித்து நாம் புரிந்தாக வேண்டும். இவ்வளவு பெரிய படைப்பாளன் அல்லாஹ், பெரும் சக்திக்கு சொந்தக்காரன். சூரத்துல் இஹ்லாஸ் நமக்கு போதும். குல் ஹுவல்லாஹ் சூரா வளமையா நம்ம எல்லாம் ஓதிக்கிட்டு இருப்போம். அதனுடைய கருத்தை என்றையாவது சிந்தித்து இருக்கிறோமா? அல்லாஹ் குறிப்பிடுவான், குல். குர்ஆன்ல கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இடங்கள்ல குல் என்கிற வார்த்தை வரும். அந்த வார்த்தைக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு பெரும் செய்தியை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிறான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்க, ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவன். அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை அஹதுங்கிற வார்த்தை. அரபில வாஹிதுனாலும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, வாஹிதுனா ஒன்னு, இஸ்னானா 2 அப்படிப்பாங்க. வாஹித் என்கிற வார்த்தை என்றால் 2 என்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது. 1க்கு அடுத்து 2 இருக்குது. ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தை அஹது, அல்லாஹ் ஒருவன், தனித்தவன், அவனுக்கு யாரும் இணை இல்லை, துணை இல்லை. எனவே அல்லாஹ் உணர்த்துகிறான், குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள், வானம் பூமி அண்ட சராசரங்களின் இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான், தனித்தவன். அடுத்து அல்லாஹு சமத், அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையில்லாதவன். ஆனால் ஒட்டுமொத்த மனித குலமும் அவரிடத்திலே தேவையுடையவர்கள். அல்லாஹு சமத், எந்த தேவையும் இல்லாதவன் அல்லாஹ். இப்ப அனைவருக்கும் உணவளிப்பவன் அவன், அவனுக்கு உணவு தேவையில்லை. அனைவரின் தாகத்தை தீர்ப்பவன் அவன், அவனுக்கு தாகம் வருவதில்லை. அனைவரையும் இரவில் உறங்க வைப்பவன் அவன், அவனுக்கு உறக்கம் இல்லை. லா தாஹுதுஹு சினத்து வலா நௌம், ஆயத்துல் குர்சில வருதா இல்லையா? சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ அல்லாஹ் கிடையாது. மூசா நபி காலத்துல சில பேர் கேட்டாங்களாம், மூசாவே உங்க அல்லாஹ் தூங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு. மூசா நபி ரொம்ப புதர்க்கமா கேள்வி கேட்கிறவங்க, உங்க அல்லாஹ் தூங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு. மூசா நபி அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு கொஞ்சம் கோபமா சொல்லிட்டாங்க. இப்ப அல்லாஹ் மூசாவிடத்துல சொல்லுவான், நீ கோபமெல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு நான் உணர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மூசா நபிட்ட சொல்லுவானா, 2 பாத்திரங்கள், மண் பாத்திரங்கள், தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரங்கள், 2 கையிலையும் வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே நிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். ஆனா ஒரு கண்டிஷன், கீழே போடக்கூடாது. அப்படியே நேரங்கள் கழியும், 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும். மூசா நபி லேசா தூக்கம் அப்படியே கண்ணை பிடிக்கும், லேசா ஸ்லிப்பாகி கீழே விழுகிற மாதிரி சமாளிச்சிருவான். 2-3 முறை தவறி கீழே ஒழுக வரும், சுதாரிப்பார்கள். 4வது தடவை கீழே விழுந்து உடஞ்சு போயிடும். இப்ப அல்லாஹ் மூசாவிடத்திலே சொல்லுவான், மூசாவே இப்ப நீ 2 பாத்திரத்தை கையில கொடுத்தேன், தூங்கக்கூடாதுன்னு சொன்னேன், நீங்க தூங்கிட்டீங்க.
பாத்திரம் உடைஞ்சிருச்சு. அல்லாஹ் சொல்லுவானா, இதே நிலைதான் அனைத்தையும் படைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன், சகலத்தையும் கண்காணிக்கிற நான் உறங்கிவிட்டால் ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களும் வெடித்து சிதறன்னு அல்லாஹ் சொல்லுவானா. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ் சமது, அல்லாஹ் எந்த தேவையும் இல்லாதவன், எவரிடத்திலும் தேவையில்லாதவன், பிரபஞ்சம் முழுக்க அவனிடத்திலே தேவையுள்ளது. லம் எலித், அல்லாஹ்வ யாரும் பெக்கல, அல்லாஹ்வுக்கு குழந்தை கிடையாது. லம் எலித், அல்லாஹ்வுக்கு பெற்றோர் இல்லை. வலம் யூலது, அவனுக்கு குழந்தை இல்லை. அவனை பெற்றவர் யாரும் இல்லை, அல்லாஹ்வால் பெற்றெடுக்கப்பட்டவர் யாரும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் அவன்தான். அல்லாஹ்வை போல ஒருவன் யாரும் இல்லை, அவனது சக்தியை போல யாருக்கும் சக்தி இல்லை. கண்ணிமிக்கவர்களே, ஆக அல்லாஹ்வை குறித்து நல்ல முறையிலே விளங்கி நாம் உலகத்திற்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஹிதாயத் தந்தருள்வானாக. அல்லாஹ் அந்த உலக மக்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. அவனின் வேதங்களை விளங்கி ஓத தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.